இல்ல அவங்க வந்து இது வந்து திட்டமிட்ட செயல் தான், இது வந்து நாங்க போட்ட விஷயம் படி நடந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காது, கரூர்ல நடந்ததுனால இப்போ செந்தில் பாலாஜி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு சிபிஐல நிப்பாட்டிருக்காங்க. ஸோ மற்றவர்கள் எல்லாமே இது திட்டமிட்ட திமுகவின் சதி, எங்களை வந்து அரசியல் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, அதனால வந்தக்கூடிய விளைவு தான் வந்து இதை வந்து 41 பேரோட உயிர் பலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திட்டமிட்ட சதிங்கிறதெல்லாம் வழக்கமாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, வேணுக்குன்னே அதை பண்ணிட்டாங்க. சரி, நான் சொல்கிறேன் திட்டமிட்ட சதி 41. ஒய்ஃபு சங்கீதா டைவர்ஸ் வாங்குறது திட்டமிட்ட சதியா? அதுவும் சொல்லத்தான் சோசியல் மீடியாலாம் சொன்னாங்க, இதுவும் திமுக தான், ஏற்கனவே உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் இந்த நேரம் எலெக்ஷன் நேரத்தில் இதை நீங்கள் கொண்டாந்து விடுங்க, அப்போ தான் அது ஒரு பரபரப்பாக பேசப்படும், இப்போ இதை வச்சு நம்ம அமைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. இது திட்டமிட்ட சதி. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள கையில் எடுத்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. திரிஷா கூப்பிட்டு வந்து இவர் சுற்றுறாரு, பொது வழியில் சுற்றுறாரு, இது திட்டமிட்ட சதியா? திமுகலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்களா திரிஷாவை, நீங்கள் வந்து விஜயை கையை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் ஒன்றா அட்ரஸ் பண்ணுங்கள், ஒரே காரில் போய் இறங்குங்க? ஸோ அப்போ அதுவும் திட்டமிட்ட சதியா? ஸோ சொல்கிறது வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது கையாளத்தனமாக ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க, திட்டமிட்ட சதிப்பாங்க அதுப்பாங்க. ஸோ பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியுமே. நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா இவரோட சரிவு வந்து அதுவும் ஒரு காரணம் தான்.